seven male student PQRSTU and X of a college worked on the some number of assignment, project and theory for science with the help of their female friends ABCDF and H. அதாவது ஒரு 7 பசங்க இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒர்க் பண்றாங்க, தியரிக்கும் ஒர்க் பண்றாங்க. சரியா? யாரோட? அவங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றான்? All of them lives in a 7-story apartment. First floor is number 1, second floor is number 2 and so on till topmost floor. Each male has exactly one female friend அப்படின்றத சொல்லியிருக்கான். சரிங்களா? இதுவரை எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஸோ என்ன சொல்றாங்க? மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. சரியா? மேல் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஃபீமேல் ஃப்ரெண்டு ஒர்க் பண்றாங்க. சரியா? நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. நோட்டை பாருங்க என்னன்னு. If the student lives on the odd number floor, then he completed an even number of theory work and odd number of project. என்ன சொல்றாங்கன்றத நல்லா பார்ப்போம். ஒருத்தன் ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், தியரி ப்ராஜெக்ட்னு பிரிச்சுக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா தியரி எவ்வளோ, ப்ராஜெக்ட் எவ்வளோன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் நல்லா கவனிங்க. If the student lives on the odd number floor, he completed even number of theory. ஒருத்தன் ஆட் நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ல வந்து இருக்கானா அவன் ஈவன் நம்பர் ஆஃப் தியரி தான் நம்பர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆடா இருக்கும். கிளியர் எல்லாத்துக்குமே? இதே இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோர், அதாவது ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருந்தால், he completed an odd number of theory work and even number project. Odd number of theory work, even number of project முடிச்சிருப்பானா. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு திடீர்னு இப்போ ஒரு ஆட் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து 57 தியரி, இப்போ ஏ என்றவன் 57 தியரி பேப்பர் வந்து முடிச்சிருக்கான் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அப்படின்னா 57 தியரின்றது என்னது? 57ன்றது ஆட் நம்பர். கரெக்டா? 57ன்றது ஆட் நம்பர். அப்ப பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் தியரினா ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல வரும். இதுதான் கான்செப்ட். அவனோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ல இருக்கும். இதுதான் கான்செப்ட். தெளிவா புரிஞ்சா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? அடுத்தபடியே போவோம். நம்பர் ஆஃப் தியரி ஒர்க் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டுகெதர் இஸ் அசைன்மெண்ட். அதாவது தியரியும் ப்ராஜெக்டும் சேர்ந்தது தான் அவனை அசைன்மெண்ட்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் தியரி டன் பை ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் 207. அதாவது டோட்டல் தியரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 207. எவன் எவ்வளவு முடிச்சிருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் தியரி எவ்வளவா? 207. எவன் எவ்வளவு தியரி முடிச்சிருக்கான், எந்த ஃபீமேல் ஃப்ரெண்டோட சேர்ந்து முடிச்சிருக்கான் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யறோம்னா, மேல் ஃபீமேல் போட்டாச்சா, தியரி ப்ராஜெக்ட் டோட்டல் அசைன்மெண்ட். ஏன்னா தியரியும் ப்ராஜெக்ட் சேர்ந்து டோட்டல் அசைன்மெண்ட். டோட்டல் தியரின்றது 207ன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மக்களை கான்செப்ட். இப்போ நம்மளோட வேலை என்ன தெரியுமா? எவன் எந்த ஃபீமேல் ஃப்ரெண்டோட சேர்ந்து எவ்வளோ தியரி முடிச்சிருக்கான், எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கான், டோட்டல் அசைன்மெண்ட் எவ்வளோ முடிச்சிருக்கான், அதான் கண்டுபிடிக்கணும். இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரான்னு சொல்லு. இதுவரை எல்லாத்துக்குமே கிளியரா? அதுவரை கோடுகளை போட்டுக்கிறேன், இருங்க. ஒரே நிமிஷம் கிளியரா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா, ஒரு பாயிண்டா போமா. Friend of C completed even number of project. Only one person lives between friend of C and the student completed 79 assignment. அசைன்மெண்ட்னா டோட்டலா ப்ராஜெக்ட் பிளஸ் தியரி. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெறும் தியரினா தனியா தியரின்னு சொல்லுவான், வெறும் ப்ராஜெக்ட்னா தனியா ப்ராஜெக்ட் சொல்லுவான். ப்ராஜெக்ட் பிளஸ் தியரின்னு சொன்னா டோட்டல் அசைன்மெண்ட், அதாவது இந்த கவுண்ட் தான் டோட்டல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், சி வந்து ஈவன் நம்பர், சிக்கும் 79 டோட்டல் கவுண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றான், சி வந்து ஈவன் நம்பர்ல தான் வரணும். அதாவது ஈவன் நம்பர், அந்த எப்படி சொல்றது, ஈவன் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கும் 79க்கும் நடுவில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆர் லிவ்ஸ் இமிடியட்லி அபவ் த ஸ்டூடெண்ட் ஹூ கம்ப்ளீட்டட் 79 அசைன்மெண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றான், ஆறு இமிடியட்லி அபவ் 79 அப்படின்னு சொல்றான். சரியா? அடுத்து என்ன சொல்றான், 2 students lives between R and F அப்படின்னு சொல்றான். அப்ப தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றான், ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 நபர்கள் அப்படின்னு சொல்றான். அடுத்து என்ன சொல்றான், the friend of E completed an odd number of theory works. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம இங்க பார்த்தோம்ல ஆட் நம்பர் தியரினா ஈவன் ஃப்ளோர்ல வருவாங்க. அப்ப ஃபோர்த் பாயிண்ட் என்ன, E வந்து ஆட் நம்பர் ஆஃப் தியரி அப்படின்னா ஃப்ளோர் என்ன வரும், ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல வருவான். இ கிளியரா மக்களே? இது நான் சொல்றது புரியுதா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இ வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் இ வந்து ஆட் நம்பர் ஆஃப் தியரி ஒர்க்ஸ். ஆட் நம்பர் தியரினாலே அது ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரும், பிகாஸ் ஆஃப் திஸ் நோட். ஓகேயா? டி கம்ப்ளீட்டட் 24 தியரி ஒர்க்ஸ் பட் டஸ் நாட் லிவ் ஆன் த டாப் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர். அதாவது டி பார்த்தீங்கன்னா வந்து டி வந்து 24 தியரி அப்படின்னு சொல்றாங்க. டி வந்து 24 தியரி வந்து ஈவன்னா அப்ப அது ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரும். அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருப்பான். கிளியரா? இது புரிஞ்ச எல்லாத்துக்குமே? ஸோ அப்ப டி வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர்லையும் வரமாட்டான்னு சொல்லிட்டான், பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர்லையும் டி வரமாட்டான்னு சொல்லிட்டான். கிளியரா எல்லாத்துக்கும்? அடுத்து friend of A completed 47 ப்ராஜெக்ட் வந்து 47. அதாவது ஏயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து 47 ப்ராஜெக்ட் அப்படின்னா ஆட் நம்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பா ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வருவாங்க. அப்ப ஏ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வருவான். அடுத்து என்ன சொல்றான், எக்ஸ் இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹச் ஹூ லிவ்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். போட்டலாமா? எக்ஸ் இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹச், அதாவது இந்த ஏல இருந்து ஹச் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வரும், மற்றபடி அந்த பிக்யூஆர்எஸ்டியூ எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் வரும். சரியா? ஸோ எக்ஸோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹச் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்றத சொல்லிட்டான். கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து வரும், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட கவனிங்க. ஒரு பாயிண்ட் விட்டாலுமே நமக்கு எதுவுமே புரியாது. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட கவனிங்க. பி கம்ப்ளீட்டட் 16 தியரி ஒர்க்ஸ். அதாவது பி கம்ப்ளீட்டட் 16 தியரி ஒர்க்கா. அப்ப பாத்தீங்கன்னா 16 அப்படின்றது ஈவன் நம்பர் தியரி. அப்ப அது வரக்கூடியது ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரணும். ஸோ பி இஸ் அ ஆட் நம்பர் ஃப்ளோர். கிளியர் எல்லாத்துக்குமே? பி இஸ் இன் ஆட் நம்பர் ஃப்ளோர். அடுத்து போமா? அடுத்து என்ன சொல்றான், டோட்டல் நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் பை Q இஸ் மல்டிபிள் ஆஃப் 9 as well as 11. அதாவது Qவோட டோட்டல் நம்பர், அதாவது Qவோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 11ஆலையும் மல்டிபிள் ஆகணும், 9ஆலையும் மல்டிபிள் ஆகணும்னா கண்டிப்பா Qவோட டோட்டல் வந்து 99 தான் இருக்க முடியும். கரெக்டா?
கியூவோட டோட்டல் வந்து 11ஆலையும் மல்டிப்ளை ஆகணும், 9ஆலையும் மல்டிப்ளை ஆகணும்னா கண்டிப்பா கியூவோட டோட்டல் 99 தான் இருக்க முடியும். புரிஞ்சா மக்களே? கியூவோட டோட்டல் 99 தான் இருக்க முடியும். பட் ஹி இஸ் நாட் த ஃப்ரெண்ட் ஆஃப் சி, அதாவது கியூவும் சியும் சேர்ந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இங்க கியூவும் சியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வரமாட்டாங்க, கியூவோடவும் ஃப்ரெண்டோடது சி கிடையாது அப்படின்ட்டான். The theory work completed by the student who lives on the 3rd floor is 6 more than that by the student who lives on the 1st floor. அதாவது 3rd floor 5th floor இருக்கான்ல, 5th floorல உள்ளவன் தியரியை காட்டிலும் 3rd floorல 6 மோரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். The theory work completed by student 3rd floor is 6 more by 5th floor. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5th floorல உள்ள தியரியை காட்டிலும் 3rd floorல பார்த்தீங்கன்னா +6. ஃபார் எக்ஸாம்பிள் 5வது ஃப்ளோர்ல 10 அப்படின்னு தியரி நம்பர் இருக்கு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்க 16 இருக்கும். கிளியர் எல்லாத்துக்குமே? இங்க 10 இருக்குன்னா இங்க 16 இருக்கும். அடுத்து he completed 10 more project than R's theory. சரியா? அதாவது R தியரியை காட்டிலும் 10 கூடையாம். என்னது? E ப்ராஜெக்ட். கிளியர் எல்லாத்துக்குமே? R தியரியோட 10 சேர்த்தோம்னா அதுதான் E ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா வீடியோ இஸ் நாட் கிளியர், கொஞ்சம் நீங்க 480 பிக்சல்ல வச்சு பாருங்கம்மா. கிளியர்? அது R தியரியை காட்டிலும் 10 மோர் இருக்கானா E ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டான். டோட்டல் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் பை P இஸ் நாட் 63. P வந்து 63 வராதுன்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்றாங்க? டோட்டல் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் பை U இஸ் 67. அதாவது யூவோட டோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 67 அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்றான்? 67 முடிச்ச பிறகு டோட்டல் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் பை ஃப்ரெண்ட் ஆஃப் டி இஸ் 2 more than the total assignment completed by S. எஸ்ஸை விட 2 more இருக்கானா டி டோட்டல். நல்லா கவனிங்க, எஸ் டோட்டலை விட 2 கூட. யாரு? டி டோட்டல் அப்படின்னு சொல்றோம். எஸ் டோட்டலை விட 2 கூட, அது யாரு? டி டோட்டல் அப்படின்னு சொல்றோம். கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்றான்? டோட்டல் அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டட் பை த ஃப்ரெண்ட் ஆஃப் H இஸ் 25 அண்ட் இட் இஸ் அ சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதாவது ஒண்ணுமே இல்லை, டோட்டல் எக்ஸ் ஹச்சோட ஃப்ரெண்டு எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க அசைன்மெண்ட் டோட்டல் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அந்த தியரி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்குன்னு சொல்றான். 25 கன்சிக்யூட்டிவ் நம்பரா எப்படி பிரிப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க. 25 கன்சிக்யூட்டிவ் நம்பரா எப்படி பிரிப்பீங்க? 25 கன்சிக்யூட்டிவ் நம்பரா எப்படி பிரிப்பீங்க? 12 13 பிரிக்கலாமா? கூட்டினா 25 வருமா? அதாவது தியரியும் ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்கான். சரியா? அப்போ நீங்க கன்சிக்யூட்டிவ் நம்பரா பிரிக்கணும்னா 12 13 மட்டும் தான் பிரிக்க முடியும் 25 கன்சிக்யூட்டிவ் நம்பரா. இப்ப 12 இங்க போறதா இங்க போறதான்னு பார்த்தா அதுக்கு தான் இந்த க்ளூ இருக்கு. ஆட் நம்பர் தியரினா ஈவன் நம்பர் ஃப்ளோர். சரியா? அப்ப ஈவன் நம்பர் தியரினா ஆட் நம்பர் ஃப்ளோர். அப்ப பாத்தீங்கன்னா 12 நம்ம இங்க தானே போட முடியும். நான் சொல்றது புரியுதா? ஆட் நம்பர் ஃப்ளோர்ல ப்ராஜெக்ட் ஆடாதான் இருக்கணும், ஆனா தியரி ஈவனா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 12 13 ஆட் நம்பர் ஃப்ளோர்ல ப்ராஜெக்ட் ஆடாதான் இருக்கணும், தியரி வந்து ஈவனா தான் இருக்கணும். அப்ப 12 13 இப்படி போட்டுடலாமா? மக்கள் இது கிளியரா புரிஞ்சான்னு மட்டும் சொல்லுங்க, அப்பதான் அடுத்து நான் மூவ் பண்ணுவேன். இது கிளியரா புரிஞ்சான்னு மட்டும் சொல்லுங்க. தியரி வந்து ஈவன் நம்பரா இருந்தா அது ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரும். அப்ப இந்த இடத்துல தான் நான் 12 போட முடியும். ஆட் நம்பர் ஃப்ளோர்ல ஆட் நம்பர் ப்ராஜெக்ட் தான் வர முடியும். கிளியரா? அது எல்லாத்துக்குமே? அடுத்து the total assignment completed by a friend of B is 45. சரியா?
பியோட டோட்டல் ஃப்ரெண்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 45. இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கங்க மக்களே. சி டஸ் நாட் live in 6th floor. சரியா? சி டஸ் நாட் லிவ் இன் 6th floor அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்மெண்ட்ல. நான் ஆட் பண்ணாம விட்டேன் வைக்கும் போது. நல்லா புரிஞ்சுக்குங்க. திரும்பியும் சொல்றேன், ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் மிஸ்ஸிங். சி டஸ் நாட் லிவ் இன் 6th floor, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன இருக்கு? பட் த நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் இஸ் கிரேட்டர் than த நம்பர் ஆஃப் தியரி. அதாவது பியோட ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள கவுண்ட் கிரேட்டர் than பி தியரின்னு சொல்றான். பி தியரியில 10 இருக்குன்னா 10க்கும் மேலதான் பி ப்ராஜெக்ட் இருக்கணும். கிளியரா புரிஞ்சா? அடுத்து இது வர முடிச்சிட்டோமா? friend of F completed 10 theories more than the friend of E. அதாவது E தியரியை காட்டிலும் 10 மோர், அதுதான் பார்த்தீங்கன்னா F. F ஓட ஃப்ரெண்ட் தியரி. நான் சொல்றது புரியுதா? E தியரி, E ஃப்ரெண்டோட தியரியை காட்டிலும் 10 கூட இருக்கான், அதுதான் F ஓட ஃப்ரெண்ட் தியரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து என்ன சொல்றான்? friend of C does not immediately below the person 47 project. அதாவது 47 ப்ராஜெக்ட்டுக்கு இமிடியட்லி பிலோவில் சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் பை த ஆல் ஸ்டூடெண்ட் இஸ் 266 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, டோட்டல் தியரி பாத்தீங்கன்னா 207 சொல்லியிருந்தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணது பாத்தீங்கன்னா 266 அப்படின்னு சொல்றோம். கிளியரா? அடுத்து என்ன சொல்றா? friend of C does not live in the second floor. சி வந்து சியோட ஃப்ரெண்டு சி ஒன்னா தான் இருப்பாங்க. சி வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். கிளியர் எல்லாத்துக்குமே? Q does not live on the second floor. R is the friend of A. அதாவது ஆரும் ஏவும் ஃப்ரெண்டா. அப்ப ஆர் ஏவோட டோட்டல் தான் பாத்தீங்கன்னா 47. அப்ப ஆறு ஏயும் பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர்ல வரணும். கரெக்டா? இது 47 ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா என்ன தெரிஞ்சிச்சு? கியூவும் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வராதுன்னு தெரிஞ்சிச்சு. கிளியரா புரிஞ்சா? இதுவரை எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணிட்டோமா? இனி நம்ம மூளையை வேலை செய்ய வைக்கணும். அந்த மாதிரி சி வந்து 6th ஃப்ளோர் வராது அப்படின்னு சொல்லிட்டான். சி பார்த்தீங்கன்னா வந்து 6th ஃப்ளோர் வராது அப்படின்னு சொல்லிட்டான். கிளியர் எல்லாத்துக்குமே? இப்போ நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, அதாவது ஆரும் ஏவும் ஆட் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லியிருக்கான். இதுதான் ரெண்டுமே லெட்டர் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து 6 ஏவை ஆட் நம்பர் ஃப்ளோர்ல உட்கார ட்ரை பண்ணுவோம். ஏன் நான் 6 ஏவை எடுக்கிறேன்? இப்போ 6 வச்சுதான் உங்களுக்கு நிறைய க்ளூ இருக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு. 6 வச்சு 79 கனெக்ட் ஆகுது, 79 வச்சு சி கனெக்ட் ஆகுது, 6 வச்சு எஃப் கனெக்ட் ஆகுது. அப்ப 6ஐயும் ஏவையும் எடுத்தோம்னா நம்மளால இந்த சம்மை சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன செய்யறேன்? 6 ஏவை போய் இங்க போடுறேன். 6க்கு இமிடியட்லி பிலோவில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்கான்? டோட்டல் 79 அப்படின்னு சொல்லியிருக்கானா? 6ஓட இமிடியட்லி பிலோவில் டோட்டல் 79 வரணும்னு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா 6க்கு இமிடியட்லி பிலோவில் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்? டோட்டல் 79 போடுறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 79க்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள், சி ஈவன் நம்பர் ஃப்ளோரில் தான் வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் கவுண்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் ப்ராஜெக்ட், சி ஈவன் நம்பர் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணு தான் சொல்லியிருக்கேன். ஈவன் நம்பர் ஃப்ளோரு அப்படின்னு சொல்லலை. கரெக்டாக சொல்லியிருக்கானா? இல்லாட்டி இருங்க, ஈவன் நம்பர் ப்ராஜெக்ட் தான் சொல்லியிருக்கேன், ஃப்ளோர்னு சொல்லலை. ஸோ ஈவன் நம்பர் ப்ராஜெக்ட், ஈவன் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஈவன் நம்பர் ப்ராஜெக்ட் வரணும்னா ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் சி வந்தாகும்.
கரெக்டா நான் சொல்றேன். ஈவன் ப்ராஜெக்ட் சியோட ஃப்ரெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா அவ சி ஈவன்ல தான் இருப்பான். கரெக்டா? அப்ப சி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருப்பான். அப்ப 79க்கும் சிக்கு நடுவில் ஒரு ஆள்னு சொல்றான். இங்க 79 இருக்கா, ஒன்னு விட்டு இந்த இடத்துல என்னால சி போக முடியும். கரெக்டா ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் சி இருக்கான். ஆனால் இங்க ஒரு க்ளூ இருக்கு, ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 நபர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா என்னால போட முடியுமா? ஆருக்கும் எஃப்க்கும் 1 2 விட்டு ஏபிசிடிஇஎஃப் எல்லாம் ஃபீமேல். அப்ப ஆர் இங்க இருக்குன்னா 1 2 விட்டு இங்கே தான் எஃப் போட முடியும். பட் இங்க ஆல்ரெடி சி இருக்கு. அப்ப எனக்கு ஆர்ஏ வந்து 7th ஃப்ளோர்ல வராது அப்படின்னு அர்த்தம். சரியா? எனக்கு பாத்தீங்கன்னா ஆரும் ஏவும் 7th ஃப்ளோர்ல வராது. இதுவரை எல்லாத்துக்கும் கிளியரா மக்களே? சரியா? இதுவரை கிளியரா? இதுவரை கிளியரா? ஆர்ஏ எங்க வராதுன்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா மக்களே? இப்ப அடுத்து இங்க போறேன், 5th எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு. இங்க 6A எடுக்கிறேன். 6க்கு இமிடியட்லி பிலோவில் பார்த்தீங்கன்னா 79. சரியா? 79க்கும் சிக்கு உள்ள ஒரு பர்சன். 1 விட்டு இங்க சி போடலாமான்னு பார்த்தா 2nd ஃப்ளோர்ல சி வராதுன்னு க்ளூ கொடுத்துட்டேன். அப்ப என்ன செய்யறேன், 1 விட்டு இந்த இடத்துல சி போடுறேன். சரியா? 79 இங்க இருக்கா, 1 விட்டு இந்த இடத்துல சி போடுறேன். எனக்கு சி பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்வேன், இங்கேயும் எனக்கு ஆர்ஏ வராது, இங்கேயும் எனக்கு ஆரும் ஏயும் வராது. ஏன்னா சி வந்து எனக்கு 6th ஃப்ளோர்ல தான் உட்காருது. அப்ப ஃபைனலா 100% ஆரும் ஏயும் உட்காரக்கூடிய ஒரு இடம் 3வது ஃப்ளோரு. இங்க 6 போட்டு இங்க ஏ போட்டேன்னா 6க்கு இமிடியட்லி பிலோவில் இங்க பாத்தீங்கன்னா 79. 79க்கும் சிக்கும் நடுவில் 1%. அடுத்து ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் 2%. ஸோ இங்க 6 இருக்கா, 1 2 விட்டு இந்த இடத்துல வந்து எஃப் போடுறேன். சி பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் ப்ராஜெக்ட் வரணும்னா சி ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். கரெக்டா சி பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கு. சரியா? இப்ப அடுத்து என்ன செய்யறேன்னா, டி நான் இங்க என்ன கேன்சல் பண்ணிருக்கேன், டி இங்க வராது இங்க வராதுன்னு கேன்சல் பண்ணிருக்கேன். அவன் என்ன சொல்லியிருக்கான், டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரணும்னு சொல்லியிருக்கான். டி பாத்தீங்கன்னா வந்து 24 தியரி ஈவனா இருந்தால் ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் டி வரணும். அப்ப டி பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரணுமா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு டி 7thலயும் வராதுன்ட்டான், இங்கேயும் வராதுன்ட்டான், எங்க இந்த ஃபர்ஸ்ட்லயும் வராதுன்ட்டான், 3rdல 6 இருக்கு. அப்ப பேலன்ஸ் உள்ள ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான் எனக்கு டி. இது கிளியர் எல்லாத்துக்குமே? டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு புரியுதா? டி வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர்ல தான் வரணும்னு தெரிஞ்சிருச்சு. 7லயும் வராது 1லயும் வராது முன்னாடியே சொல்லிட்டான். 3ல 6ன்ற லெட்டர் இருக்கு. அப்ப டி எனக்கு இங்கே தான் வரணும். சரியா? டீயோட தியரி பாத்தீங்கன்னா 24ன்னு சொல்லியிருக்கேன், அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டீயோட தியரி பாத்தீங்கன்னா 24. அடுத்து என்ன இருக்கு, பி பாத்தீங்கன்னா வந்து ஆட் நம்பர் வரணும்னு சொல்லியிருக்கேன். பி பாத்தீங்கன்னா ஏ வந்து 47 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏ வந்து பாத்தீங்கன்னா 47 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 47க்கு பிலோவில் தான் சி வரக்கூடாது. கரெக்டா? ஏ வந்து 47 ப்ராஜெக்ட், ஏயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 47 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான், போட்டாச்சு. இப்போ பி பார்த்தீங்கன்னா 16 தியரி, பி ஆட் நம்பர்ல வரணும்ன்றான். இது எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. எனக்கு 3 இடத்துல ஆட் நம்பர்ல ஆள் உட்காந்துட்டாங்க, இன்னும் ஒரே ஒரு ஆடு இந்த 7ஆம் நம்பர் ஃப்ளோர். அங்க பியை போட்டனா பிக்கு என்ன சொல்றான், 16 தியரின்னு சொல்லிட்டான். நம்ம முடிச்சதான் அடிச்சிருவோமா? இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், டி முடிச்சாச்சு, ஏ முடிச்சாச்சு. பி வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர் வரணும், 16 தியரி. அப்போ ஆட் நம்பர் ஃப்ளோர்ல போட்டாச்சு, 16 தியரி ஃபில் பண்ணிட்டேன். கிளியர் எல்லாத்துக்குமே? இப்போ இதையும் முடிச்சாச்சு, அடிச்சு விட்டுருவோம். சரியா? அடுத்து என்ன சொல்றான், இ வந்து ஈவன் ஃப்ளோர் ஆட் தியரி அப்படின்றான். இப்போ இ ஈவன் ஃப்ளோர்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இங்க இ வரலாம், நல்லா கவனிங்க, இ இங்க வரலாம், 4ல வரலாம், 6ல வரலாம். பட் எனக்கு இ இங்கே தான் கன்ஃபார்மாக வரும்னு தெரிஞ்சிடும். ஏனென்றால் இ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் ஃப்ளோர்னு தெரிஞ்சிச்சு, ஆட் தியரின்னு சொல்லிட்டான். அப்போ இ வந்து ஈவன் ஃப்ளோரில் தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்போ நான் என்ன செய்கிறேன்,
ஈயை டைரக்டா போய் ஈவன் ஃப்ளோர்ல ஃபிக்ஸ் பண்ண பார்த்தா ஆல்ரெடி 4ல இ வராது, சி இருக்கனால 6ல இ வராது. அப்போ 2ஆம் நம்பர்ல தான் இ வந்தாகணும். சரிங்களா? ஸோ ஈயை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருக்கு? கியூவோட சி வராது, ஆனா கியூவோட டோட்டல் 99ன்னு சொல்லியிருக்கான். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ எனக்கு செகண்ட்ல கியூ வராதுன்னு சொல்லி முன்னாடியே கண்டிஷன் கொடுத்துட்டான். இங்கேயும் என்னால் கியூ போட முடியாது, சியோடையும் கியூ வராதுன்னு சொல்லிட்டான். அப்போ பேலன்ஸ்ல ஒரே ஒரு இடம் கியூ. பிக்யூஆர்எஸ்டிலாம் மேலு, ஏபிசிடிலாம் ஃபீமேல். நீங்க இங்க பி வரலாமே கியூ வரலாமேலாம் யோசிக்காதீங்க, இது ஃபீமேல். ஸோ இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? டோட்டல் 99. கியூவோட டோட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லிட்டான்? 99 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூவை முடிச்சாச்சு. 6 10 கூட இருக்கான் இ ப்ராஜெக்ட். 6 எனக்கு தெரியுமா? சூப்பர். 6 வந்து 47ன்னு எனக்கு தெரியும். அதை விட 10 ப்ராஜெக்ட் கூட, அது யாரு? ஈயா? கரெக்டா நான் சொல்றது? 6 விட 10 ப்ராஜெக்ட் கூட இருக்கானா இ. கரெக்டா மக்களே? கரெக்டா தான் போறோமா? 6 விட 10 ப்ராஜெக்ட் கூட இருக்கானா இ. 6 விட 10 ப்ராஜெக்ட் இ கூட இருக்கிறான். ஒரே நிமிஷம் மக்களே. 6 விட 10 ப்ராஜெக்ட், 6 தியரியா? ஒரே நிமிஷம் நான் பார்த்து, இந்த இடத்துல ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்றோம். 6 தியரி 9வது பாயிண்ட். இ கம்ப்ளீட்டட் 10 more projects than 6 தியரி. பாத்தீங்களா? 6ஓட தியரியை காட்டிலும் தான் 10 கூட ஈயோட ப்ராஜெக்ட்னு சொல்றான். அப்ப நம்ம அதை இன்னும் ஃபைன் பண்ணல. சரியா? 6ஓட தியரியோட 10 கூட இ ப்ராஜெக்ட்னு சொல்றேன். ஸோ அதை நிலுவையில வைப்போம் நம்ம. சரிங்களா? பார்த்துட்டேன் மக்களே. 6 தியரின்னு சொல்லியிருக்கான். சரியா? வேற என்ன க்ளூ இருக்கு? பி வந்து 63 வராதுன்ட்டான். சரி, ஓகே. பி டோட்டல் 45ன்றான். சரியா? பி டோட்டல் 45. நல்லா கவனிங்க. பியை இங்க எடுக்கலாம், இல்லைன்னா இங்க எடுக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ இங்க பியை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிஓ டோட்டல் 45ன்னு போட்டேன்னா இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 21 தான் வரும். அவன் என்ன சொல்லியிருக்கான்? பி ப்ராஜெக்ட் வந்து கிரேட்டர் தென் தியரியா இருக்கணும். இது 21 இருந்து இது 24 இருக்கக்கூடாதுல. இந்த கான்செப்ட் புரியுதா மக்களே? பி இங்க எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பி இப்போ 21 ப்ராஜெக்ட் இருக்குன்னா இது 24 தியரின்னு வரும், இங்க 45ன்னு வரும். எனக்கு பி ப்ராஜெக்ட் வந்து கிரேட்டர் தென் பி தியரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப கண்டிப்பா இங்க பி வராது. எனக்கு இங்க தான் பி வரும், இங்க தான் 45 வரும். இப்ப நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. கரெக்டா வரும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 29 வரும். 45 - 16 29. இப்ப பாருங்க, பி ப்ராஜெக்ட் இஸ் கிரேட்டர் தென் பி தியரி. கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? இது கிளியரா? பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னு புரியுதா? பியோட டோட்டல் பாத்தீங்கன்னா 45, ஆனா பி ப்ராஜெக்ட் வந்து கிரேட்டர் தென் பி தியரி. சரியா? பி ப்ராஜெக்ட் வந்து கிரேட்டர் தென் பி தியரி. அப்ப இது 29 என்றால் இது 16. கிளியரா? இப்ப பேலன்ஸ் உள்ள டி எங்க போட்டுருவேன். சரியா? டியை பத்தி ஏதோ க்ளூ பார்த்த மாதிரி இருந்துச்சு. டியோட டோட்டல் எஸ்ஓ டோட்டலோட 2 கூட. எஸ்ஓ டோட்டல் எனக்கு தெரியுமா? எஸ் இங்கேயும் வரலாம், இல்லை எஸ் இங்கேயும் வரலாம். க்ளூ, கிளியரான க்ளூ எதுவும் இல்லை. எஸ் 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 இது என்னது? டோட்டல் 67. யூவோடது டோட்டல் 67ன்னு சொல்லியிருக்கான். யூவோட டோட்டல் 67ன்னு சொல்லியிருக்கான். அதை வச்சு நம்ம உட்கார வைக்க பார்ப்போமா? பாருங்களேன் பார்ப்போம். யூ அப்போ என்னால் இங்கே போட முடியாது, ஏன்னா யூவோட டோட்டல் 67, இங்கே ஆல்ரெடி 79 இருக்கு. அப்போ இங்கே தான் யூவோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 67. இங்கே தான் எஸ்ஸோட டோட்டல் 79. எஸ்ஸோட டோட்டலை விட 2 கூட தான் டி இருக்கிறதோட டோட்டல்னு சொல்லியிருக்கான். அப்போ எஸ்ஸோட டோட்டல் 79 அப்படின்னா டியோடது கண்டிப்பாக +2 81 தான் இருக்கும். அப்போ டி இருக்க இடம் வந்து 81 அப்படின்னு வரும். கிளியர் எல்லாத்துக்குமே இது வரேன்? டியோடது 81ன்னு வருமா? 81ல் 24 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 67.
67 வரும். கிளியரா? அது எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? எஸ்ஸோட டோட்டலை விட 2 கூட டி இருக்கிறதோட டோட்டல் அப்படின்றாங்க. அப்போ 81 போட்டோம்னா 81 24 கழிச்சா எனக்கு இது கிடைச்சிடும் 67ன்னு சொல்லி. கிளியர் எல்லாத்துக்குமே? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, 5th ஃப்ளோரில் இருக்கவனோட 6 கூட யாரு? 3rd ஃப்ளோரில் உள்ளவன். அப்போ இங்கே 30 வந்துருமா? 5th ஃப்ளோரில் இருக்கவனை விட +6 தான் வந்து யாரு? 3rd ஃப்ளோரில் உள்ளவன். அப்போ இது 30 போட்டலாமா? 6ஓட தியரி இருக்கு பாத்தீங்களா, அதை விட +10 தான் இ ப்ராஜெக்ட். இந்த இடம் புரியுதா? 30ல இருந்து எப்படி 40 கொண்டு வந்தேன்னு புரியுதா மக்களை? அதை மட்டும் சொல்லுங்க, புரியுதான்னு? 30ல இருந்து எப்படி 40 கொண்டு வந்தேன் அப்படின்னு புரியுதா? அதை மட்டும் சொல்லுங்க. 6ஓட தியரியை விட 10 கிரேட்டரா இருக்குமா ஈயோட ப்ராஜெக்ட்? ஸோ 6ஓட தியரி 30னா இதை விட 10 கிரேட்டர்னா 40 தான் ஈயோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? அது 57ஆ? சாரி மக்கள், சாரி, 57. இருங்க கழிச்சு பார்த்துருவோம். பார்த்தீங்களா கவுண்டில் கொஞ்சம் டிலேயாக இருக்கு எனக்கு. 24 கழிச்சோமா 11ல் 4 போனால் வந்து 7, இங்கே 7ல் 2 போனால் 5. 57. கரெக்ட் கரெக்ட், 57. டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கில் வீக்கியா நம்ம, சரியா? 57 வந்துடுது. இப்போ அடுத்த க்ளூ என்ன இருக்குது? முடிச்சதெல்லாம் முடிச்சிருமா? இது முடிச்சாச்சு, யூ முடிச்சாச்சு, டி முடிச்சாச்சு, பி முடிச்சாச்சு, இந்த இது முடிச்சாச்சு. இ தியரியோட 10 கூட எஃப் தியரி, இ தியரியோட ஈயோட தியரியோட 10 கூட எஃப்ஓட தியரி. அதை நம்ம என்ன கண்டே பிடிக்கல, சரியா? வேற ஏதாவது க்ளூ இருக்கா? RA வந்து 47, இ வந்து ஈவன் நம்பர், ஏ வந்து 57. இங்க என்னமோ போட்டிருக்கேனே ஏ 57. இது என்ன மக்களே? ஏ வந்து 57, ஏ ஃப்ரெண்டு வந்து 47 ப்ராஜெக்ட், அது போட்டேன். இங்கே எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏ 57 போட்டிருக்கேன்? மக்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் ரீட் பண்ணுறேன். இங்கே ஏ ஏ ஏ ஈயோட தியரி 39. எப்படி இ தியரி 39 மணிக்கு மைனஸ் பண்ணும்ல? ஸோ 79 - 40 பார்த்தீங்கன்னா 39. இ தியரி 39 மக்களே, சரிங்களா? இ தியரி பார்த்தீங்கன்னா 39. அப்போ இ தியரி தெரிஞ்சிருச்சுன்னா +10 எஃப் தியரி. அப்போ இ தியரி வந்து 39னா எஃப்ஓட தியரி பார்த்தீங்கன்னா 49. கிளியரா? இ தியரி 39னா இதோட 10 கூட தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஓட தியரி. அப்போ 49, சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஓ சும்மா போட்டிருக்கேனா? ஓகே மக்கள், இதை அடிச்சிடும். இது நான் சும்மா போட்டிருக்கேன், அதான் என்னடா அப்படின்னு. இது புரிஞ்சா? 79 40 கழிச்சா 39. அப்ப இ தியரியோட 10 கூட எஃப் தியரி 49. 99 49 கழிச்சா இங்க 50. இப்போ நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? இதை டோட்டல் பண்ணி 207ல மைனஸ் பண்ணா இங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்னன்னு சொல்றீங்க? அது மாதிரி இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 266ல மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை மட்டும் என்னன்னு போடுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க மக்களே. நம்ம கொஞ்சம் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கும், சொல்லுங்க. இதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 47 37 சொல்லுங்க மக்களே. 47 37 டக்குன்னு போடுங்க கமெண்ட. 47 37 எஃப் ப்ராஜெக்ட் 50 போட்டுட்டேன். நான் கேட்கறது இப்ப யூவோட தியரி 207ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கழிங்க. 47 37 37. அப்ப கார்த்தியன் சதீஷ் ஜூக்கு நம்மள மாதிரி ஆளுக்குதான் 10 கவுண்ட் மிஸ்ஸிங் பண்றீங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல என்ன மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. 37 சரியா? டோட்டல் தான் கொடுத்துருக்காங்கல்ல, டோட்டல் தியரி 207ன்னு சொல்லி அதுல நீங்க இந்த மத்த எல்லா தியரியும் ஆட் பண்ணி கழிச்சீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 37 கிடைச்சிரும்ல. கரெக்டா? தம்பி அம்மாவை மட்டும் சோற வைக்க சொல்லி வாங்கி முடிச்சு சார்லிக்கு. ஓகேயா? 37 கிடைச்சிருச்சா? 67ல 37 கழிச்சோம்னா இங்க என்ன கிடைக்கும்? 30. சம் முடிஞ்சு. அவ்வளவுதான் மக்களே.
அவ்வளோதான். சப்ப சல்பியாக நம்ம முடிச்சுட்டு போயிட்டோம். சரிங்களா? கிளியர்? எல்லாத்துக்குமே புரிஞ்சா மக்களே? சூப்பராக இருந்துச்சு சம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 30 + 47 என்ன வரும்? 77. இங்கே 77. அவ்வளோ. கிளியரா மக்கள்? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிந்ததா? தெளிவாக புரிந்ததா? சூப்பர் சம்பள மக்களே. கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இனிமேல் நல்லா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? டின் டின் டிடின்